பிரேக்கையும் பிடிக்கணும். இந்த வண்டி இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், கம்ப்ளீட்டாக அமுத்தி பிடிச்சிக்கணும். ரெண்டாவது பிரேக்கையும் பிடிக்கணும், மெயினில் பற்றி பிடிக்கணும். நாளைக்கு வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறி உட்காடுறீங்க, சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, கிளச்சை பிடிக்கிறீங்க, பிரேக்கை பிடிக்கிறீங்க. மூணாவது நியூட்ரல் பண்ணுறீங்க. நியூட்ரல் பண்ணுறீங்க. தெரியுதா உங்களுக்கு நியூட்ரல்? இப்படிலாம் தெரியாது, இங்கேயும் இங்கேயும் இடிக்கணும், அப்போ தான் நியூட்ரல் தெரியும். சரிங்களா? இப்போ இல்லை, நீங்கள் மறுபடியும் நாளைக்கு வந்து வண்டியில் ஏறி வந்தாலும் ஃபஸ்ட்டு கிளச்சு, ரெண்டாவது பிரேக்கு, மூணாவது நியூட்ரல், நாலாவது சாவிட்ட கை போகணும். திருப்பியும் திருப்பிட்டிங்களா? பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா வண்டி பின்னால் தான் போகும். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஃபஸ்ட்டு பயப்படாமல் இருங்க, வண்டி பின்னால் போகுதுன்னு யோசிக்க வேணாம். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? ஸ்டேரிங்க ஒரு 2 சுற்று சுற்றி வச்சுக்கோங்க. நேரம் உங்கள் செடி மரத்துக்கிட்ட போகிற மாதிரி இருக்குல்ல வண்டி, ஸ்டேரிங் ஒரு 2 சுற்று சுற்றுங்க. சுற்றுங்க சுற்றுங்க சுற்றுங்க, அவ்வளோதான். இப்போ கிளச்சை 1 2 3 நிறுத்துங்க. 1 2 3 நிறுத்துங்க. வண்டி வைப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வைப்ரேட் ஆகலையே, ஆகலையே, ஆகலை, ஆகுது தெரியுதா? இப்போ பிரேக்கை விடுங்க. வண்டி என்ன ஆகுது? வண்டி என்ன ஆச்சு புரியுதா? எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது, இதை ஃபீல் பண்ணணும். சரிங்களா? எக்ஸைட்டர் மிதிக்காமல் இதை ஃபீல் பண்ணுங்கள். நம்ம அங்கே ஃபஸ்ட்டு கீழே மேலே ஏறிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. நம்மளோட போகும். லைட்டாக எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா போகும். எக்ஸைட் லைட்டாக திருப்பி 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 எக்ஸைட் லைட்டாக மிதிக்கிச்சா அவங்கள தூக்கிடும். பயம் வேணாம், டக்குன்னு பயப்படக்கூடாது. ஓகே, ஸ்டடி ஸ்டடி. எக்ஸைட் மிதிக்காதீங்க, ஸ்டடி. டக்குன்னு பயப்படக்கூடாது. டக்குன்னு அந்த ஃபேஸில் ஒரு பயம் வருது, அது வரக்கூடாது. சரியா? போகலாம். லைட்டாக எக்ஸிலேட்ரு. கவனம் தான் முக்கியம், மொழியே பயம் முக்கியம் இல்லை. போகலாம். எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். ஸ்டேரிங் போட்டு சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது. வரலாம். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ், சமாதானமாக இருங்க. சரிங்களா? போகுதா? கேட்டுக்கு ரிலாக்ஸ். எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. கிளச்சிலேருந்து கால் வெளியே எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துருங்க. வெளியே எடுத்துருங்க, காலை எடுத்துருங்க, மொத்தமாக எடுத்துருங்க. அவ்வளோதான். கீர் மாற்றிட்டு காலை ஃபுல்லாக எடுத்துடணும். ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே. ரிலாக்ஸ். ஸ்டேரிங்க ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நான் எப்படி பிடிச்சிட்டுருக்கேன்னா ஆட்டிட்டுருக்கேன். எத்தனை விரலில் பிடிச்சிருக்கேன்? நீங்கள் எத்தனை விரலில் பிடிச்சிருக்கீங்க? 10 விரலில் பிடிச்சிருக்கீங்க. ஃபீல் தெரியுதா? போகலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. சரிங்களா? அப்படியே செகண்ட் கீர் போட்டுக்குங்க. அதில் கோயில் வழி வரையும் போகிறோம். கால் விடுங்க, பிரேக் விட்டுருங்க, கிளச்சை விடுங்க. கோயில் வழி வரையும் போகிறோம். சரிங்களா? நம்ம ரோட்டில் போகிறோம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. அந்த கார் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகி அந்த கார் போட்டோம். நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்களா தப்பாக பண்ணிட்டீங்களா என்னை பார்த்து யோசிக்கிறத விட நீங்கள் அதை ரீசல் பண்ணுங்கள். புரியுதா? நான் காலை இது பண்ணல, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
வண்டி நின்றுருக்கு. இப்போ என்ன பண்ணீங்கன்னா கிளச்சை 1 2 3 அந்த வைப்ரேஷன் மோட் இருக்குல்ல, அது வரையும் கொண்டாந்து எடுத்துங்க. கிளச்சை வைப்ரேஷன் மோட் எடுத்துக்கிங்க. பிரேக்லேருந்து காலை எடுங்க, மறுபடியும் பிடிங்க. கிளச்சிலேருந்து காலை எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும் வரும்னா, அதோட நிறுத்திக்கணும். 1 2 3 நிறுத்திக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளச்சை வந்து 1 2 3 நிறுத்திக்கணும். அதை தாண்டி எடுக்க ட்ரை பண்ணாது. ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்கணும். திருப்பி மறுபடியும் பிரேக் மட்டும் பிடிங்க. நீங்கள் அங்கேயும் இங்கேயும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபஸ்ட் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் மட்டும் நினைச்சிக்கணும். அங்கே வண்டி வருது, இங்கே வண்டி வருது, இங்கே ஆள் வராங்க, அவங்க வராங்க, அவங்க யாரையும் தேடாதீங்க. ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். தண்ணி குடிக்கிறீங்களா? ரிலாக்ஸ். புரியுதா? ஸ்டேரிங் இன்னும் ரைட்டில் திருப்பி கிளச்சை வந்து 1 2 3 அப்படியே பிடிச்சிக்கணும். இன்னும் ஒரு நூல் அப்படியே பிடிச்சிக்கணும். சரிங்களா? அது எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கணும். பிரேக் மட்டும் அவங்க போனதுக்கப்புறம் காலை எடுங்க. கிளச் அப்படியே பிடிச்சிக்கணும். பிரேக் விடுங்க. வாங்க, பிரேக் விடுங்க, லைட்டாக விடுங்க. வண்டி என்ன ஆகுதுன்னா மாற்றி சரி ஸ்டார்ட் பண்ணிங்க. பார்த்து இன்னொரு ரிலாக்ஸ். ஸ்டார்ட் பண்ணிங்க. கிளச்சை விட்டுருங்க, பிரேக் விட்டுருங்க. ஸ்டேரிங் மட்டும் பிடிங்க. கிளச்சையும் பிரேக் விட்டுருங்க. மாற்று இப்படி உள்ள ரைட்டில் போய் ஸ்டடி ரிலாக்ஸ். லைட்டாக எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். ஃபஸ்ட்டு கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. சரிங்களா? போகலாம். எக்ஸலேட்டர் கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். கீர் போடுங்க. காலை விட்டுருங்க. கிளச்சிருந்து காலை எடுத்துருங்க. கீரை மாத்திரைக்கு கூட அதை வைக்கக்கூடாது. காலை எடுத்துருங்க. சரிங்களா? சிரமமாக இருக்குங்களா? அங்கே க்ரௌட ஜாஸ்தியாக மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எக்ஸைட்டை விட்டுட்டு பிரேக் பிடிச்சிட்டு ப்ளஸ் பிரேக்கு யூஸ் பண்ணணும். நம்ம 5வது கீரில் வந்தோம், அப்படியே 3வது கீர் போட்டுக்குங்க. போடுங்க, போலாங்க. ஸ்டேரிங் ஆட்டணும்னு நினைக்கக்கூடாது. இல்லை, ஸ்டேரிங் ஆட்டணும்னு நினைக்கக்கூடாதுன்னா போகலாங்க. அதை ஃபீல் பண்ணுங்கன்னா அதை பயத்தை உள்ளே கொண்டு வராதிங்க. சரிங்களா? பயத்தை உள்ளே கொண்டு வராதிங்க. போகலாங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதான். பயத்தை உள்ளே கொண்டு வராமல் நீங்கள் வண்டி மெயின்டைன் பண்ணிட்டு போய் அந்த மைண்ட் செட்டில் இருக்கு. போகுதா? பெத்தாரிக்கின்னு போடுங்க. போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. நம்ம வண்டி நிறுத்துறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க.
நமக்கு சுற்றி லட்சம் பேர் இருந்தாலும் நம்ம வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரே வழி கிளச்சை வந்து 1 2 3 எடுத்துறது தான். நம்மளை சுற்றி 100 பேர் இருந்தாலும் கிளச்சை கொண்டு 1 2 3 வைங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. நிற்கிதா? பிரேக் விட்டுருங்க. என்ன ஆகுது? என்ன ஆகுது? மூவ் ஆகுது. இதுதான் நம்ம சுற்றி லட்சம் பேர் இருந்தாலும் இதுதான் வழி. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்னு கால் எடுங்க. கிளச்சை பிடிங்க. எக்ஸைட்னு கால் எடுங்க. கிளச்சை பிடிங்க. கால் எடுங்க. கிளச்சை பிடிங்க. போகுதா? இப்படி இண்டிகேட் லிஃப்ட் போட்டு வண்டி ஓரமாக எடுத்துங்க. மிரர் யூஸ் பண்ணி அதை எடுத்துங்க. எக்ஸைட் மிச்சிங்களா பிரேக்கை மிச்சிங்களா? புரியல. ரிலாக்ஸ். கேள்வி கேட்டால் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுனா டக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகி பயப்படாதீங்க. நான் உங்கள் ஸ்கூல் வாத்தியாரா? உங்கள் ஸ்கூல் வாத்தியாரா? இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் டக்குன்னு அந்த ஒரு அந்த ஃபீல்டில் போகாது. வண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. பிரேக் யார் பிடிச்சிருக்கோம்? இந்த வண்டியில் எங்கிட்ட இருக்குது, நான் பிடிப்பேன்னு எதிர்பார்க்குறீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கான்செப்ட் புரியுதா? இது இங்கே இருக்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்கக்கூடாது. வண்டி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போக மாட்டேங்குதுல்ல. வண்டி ஆஃபுல்ல ஆகலை. நம்ம நிதானமாக இல்லை. அதுதான் உண்மை. நம்ம ஃபஸ்ட்டு கீழே போடலையே. கிளச்சே பிடிக்கலையே. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? நம்ம நிதானமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆன்சர் வரும். கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே டக்குன்னு பதட்டப்பட்டு என்னடா இத்தனை கொஸ்டின் வந்துருச்சுன்னா நம்ம படித்த கொஸ்டின் தான் பூராமே. சரிங்களா? அது நிதானமாக இருந்தால் தான் அதனுடைய ஆன்சர் நமக்கு கெஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அந்த கொஸ்டின் பேப்பரே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எக்ஸாம் எழுத முடியாது. போகலாம். கீர் என்ன பண்ணிடணும்னா கிளச்சை பிடிக்கணுமாருன்னா போகலாம். சரண் என்ன சரண் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாதுன்னு சொன்னோன்னா இல்லையா? போகலாம். கிளச்சை பிடிக்கணுமா? போகலாம். மறக்கக்கூடாது அருணா. அந்த ரோட்டில் போய்க்கலாம். இங்கேயும் வண்டி வரும், இங்கேயும் வண்டி வரும். பேரிகேட் இருக்குது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. வண்டி வரதை பொறுத்து நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். வண்டியை நிறுத்திட்டோம், ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். புரியுதா? போகலாம். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுங்களா? போகலாம். கால் எக்ஸைட்டட் போகக்கூடாது. தெரிஞ்சுதா? 2 பட்டாம்பூச்சி பறந்த திடீர்னு பறந்ததில்லை. போகலாம். கால் எக்ஸைட்டட் போனால் 2 பட்டாம்பூச்சி இல்லை 4 பட்டாம்பூச்சி பறக்கும். கால் எக்ஸைட்டட் போகக்கூடாது. லைட் ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம சமாதானமாக இருந்தால் தான் எக்ஸைட்டட் போகணும். செகண்ட் கியர். எக்ஸிலேட்டர் போச்சுன்னா 4-5 பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் எனக்கு தெரியாது, நான் இறங்கி ஓடி போயிடுவேன். ஓகே, அப்புறம் திரும்பி பார்க்காம ஓடுவேன். சொல்லிட்டேன். போகலாம். 3வது கியர். இதுலாம் ஃபீல் பண்ணுங்க. நம்ம இப்படி வண்டி ஓட்டுறோம், இப்படி ஆளு வராங்க, நம்ம இப்படி கிரேக் பிடிக்கிறோம், இப்படி கிளச்சை பிடிக்கிறோம், இப்படி தான் வண்டியை ஓட்டுறோங்கிறத ஃபீல் பண்ணுங்க. சரிங்களா? அங்கே பேரிகார்டு வருது, எக்ஸைட்ல காலை எடுக்கணும், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கரெக்டாக? அப்புறம் மேலே நம்ம 4வது கீரில் வந்தோம், அப்படியே 3வது கீர் போட்டு டக்குன்னு மூவ் பண்ணுறோம்.
டக்குன்னு மூவ் பண்ணுறோம். எக்ஸைட்டை மிதிச்சு மூவ் பண்ணக்கூடாது. கிளச்சிலேருந்து காலை எடுத்து மூவ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் நம்ம டைமிங் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? நேராக தான் போகிறோம். எவ்வளோ நேரம் நம்ம டைமிங் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுதா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பேசுங்கம்மா. ரிலாக்ஸ். மறுபடியும் பேரிகேடு இல்லை, பிரேக்கு, கிளச்சு, ரிலாக்ஸு. அழகாக இப்படி திருப்புறோம். மறுபடியும் பிரேக்கு விட்டுறோம். மறுபடியும் கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறோம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி ஓடிடும். ஓடுதா? இதில் ஃபீல் பண்ணுங்க. புரியலைங்க சத்தமா? சரிங்களா? அநியாயத்துக்கு ஃபுல்லி ஹோம்லிக்கெல்லாம் இருக்கீங்களே, என்ன பண்ணுறது? கொஞ்சம் ரக்கடாக இருந்தால் தான் செட் ஆகும். போகலாம் இல்லைங்கண்ணா, நான் கொஞ்சம் நேச்சுரலாகவே அடக்கடக்கமான பிள்ளைங்கண்ணா அப்படிங்கிறியா? ஏமா புரியல? நாலாவது கீர் போகுதாண்ணா? போகுதா? அஞ்சாவது கீர் அருணா. எத்தனை கீர் அருணா போட்டீங்க? ஐயோ, கிளச்சை பிடிக்கலையே. கிளச்சை பிடிச்சி கீர் போடணும் அருணா. எத்தனை? ரிலாக்ஸ் அருணா. அருணா பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியாது. சரியா? ரிலாக்ஸாக நிதானமாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ண முடியும். போகலாம். நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துடுவேன். வந்துக்கிட்டே இருக்கேன். பணம் வச்சு எடுத்துட்டு வரேன். ஓகேங்க. வருண்ணா, இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும். நியூட்டன் பண்ணோம். பட் டிவைடர் இங்கே இல்லை, அப்படியே டிவைடர் கடைசியில் போகலாம். டிவைடர் தூரமாக இருக்குது. டிவைடர் எங்கே இருக்குன்னு பார்த்தேன், தூரமாக இருக்குது. போகலாம் போகலாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. நியூட்டன் பண்ணோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். போகலாம். இன்னும் போகலாம். இன்னும் போய் நம்ம முதுகு வரையும் போகணும் இந்த இடம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கீர் ஃபுல்லாக ஸ்டீரிங் ரைட்டில் இருக்குது. ஃபுல்லாக அவ்வளோதான். மூவ் பண்ணிங்கன்னா போயிடும். கிளச்சை 1 2 3 பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடும். பிரேக் விட்டுருங்க. திருப்பதில் விடக்கூடாது. திருப்பின மாதிரி தான் இருக்கணும். போகலாம். பிரேக் விட்டுருங்க. அப்படியே மாற்றி ரிலாக்ஸ். நிறுத்தி மாற்றி போகலாம். டக்குன்னு எக்ஸிலேட்ரு கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கணும். போகலாம். மறுபடியும் எக்ஸிலேட்ரு கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கணும். மறுபடியும் எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த ரோட்டுக்கு போகிறோம். அவர் கண்டினியூஸாக பார்க்கக்கூடாது. ஒரு ரவுண்டு தான் பார்க்கணும். எக்ஸைட்டு கால் எடுக்கணும். கிளச்சை பிடிக்கணும். எல்லாம் ஓவராக போங்கடா. ரோட்டை கொண்டாந்தீங்க போட்டு வச்சுருக்கீங்க. ஏமா அப்படி தானே? ரிலாக்ஸாக ஓட்டுத்தங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கீரை போகலாம்ல. 5 கீர் போட்டோம்ல. அப்போ என்ன மறுபடியும் எக்ஸைட் மிஸ் என்ன பண்ணுறது? கிளச்சை பிடிக்கணும். இப்போ விழுந்துருச்சுன்னா அதுக்குள்ளே ஏன் எக்ஸைட்டை மிதிக்கணும்? போடலேன்னு நினைக்கிறேன்னு தோணுது. பட் அதை டக்குன்னு அதை ரீசெட் பண்ணி அதை தவற திருத்தி இருக்கணும்ல. ஹார்ன் அடிக்கணுமா?
பிரேக் பிடிக்கணுமா, ஹாரன் மறுபடியும் அடிக்கணும், போகலாம். டக்குன்னு 4வது கியர் போட்டு போகணும், போகலாம். புரியுதா? ஒன்றுமே புரியலண்ணா, நீ என்னமோ சொல்கிற, நானும் இங்கே உட்காந்து ரோபோட் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படியா? என்ஜாய். ஏய், எக்ஸைட் கொடுக்கக்கூடாது. எத்தனை கீர் போட்டீங்க? கீரில் நிதானம் வேணும் வரணும்னா. எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? நியூட்ரு பண்ணுங்கள், போடுங்க. 5வது கீர் போடுங்க. இப்போ எத்தனை கீர் போட்டு இருக்கீங்க? நிதானம் வேணும், சரிங்களா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நிதானத்தை இழக்கக்கூடாதுன்னா போகலாம். டக்குன்னு கடிச்சு வச்சிருவேன், சொல்லிட்டேன். சரியா? போகலாம். பேரிகேடு வருது, பிரேக் பிடிக்கணும், கிளச் பிடிக்கணும். 5வது கீரில் வந்தோம், 3வது கீர் போடணும், அப்படி பிரேக்கை விடணும், அப்படி ஸ்டடி பண்ணுறோம், அப்படி ஸ்டடி பண்ணுறோம். கிளச்சை விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் பேரிகேடு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, அழகாக திருப்புறோம். மறுபடியும் இந்த சைடு திருப்புறோம். மறுபடியும் எக்ஸைட் பண்ணி போகுதா? எடுத்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4வது கீர் போடுறோம். போகுதா? போகுதா? அவங்களுக்கு ஹார்ன் அடிக்கணும்னு சொன்னால் அடிக்கணும். போதும். இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்குள்ள தான் வேலை செய்யணும். நான் சொல்லி அதை வேலை செய்யக்கூடாது. இந்த ரொட்டேட் போகணும். போகலாம். பிரேக் பிடிச்சி ஹோல்ட் ஆகக்கூடாது. போகலாம். பட் 4வது கீரில் வந்தால் 3வது கீர் போட்டிருக்கணும். அருணா 3 போட்டிருக்கணும். அருணா போகலாம். அருணா கன்ஃபியூஷன் வேண்டாம் தாங்க. ஒரு படவடப்புலேருந்து வெளியே வாங்க. பட் இன்றைக்கி 3 நாள் ஆச்சு. இந்த படவடப்புலாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நான் ஃபோர்ஸ் கொடுத்துதான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் அது வெளியே வர முடியும். கரெக்டாக போடுறோமான்னு ஃபீல் பண்ணணும், சரிங்களா? இப்போ கரெக்டாக போட்டீங்க, பட் அதை நம்ம கரெக்டாக தான் ப்ரொசீஜராக தரணும்னு ஃபீல் பண்ணணும். மீனாட்சி ஹாஸ்பிட்டல் கட்டிருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடலாம். போகலாம். ஹாரன் ப்ரெஷர் கொடுக்கறத விட எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஹாரன் ப்ரெஷர் அங்கே டேஞ்சர், கால் எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நம்ம அப்படியே லெஃப்ட் வந்துடலாம், அவ்வளோதான். பிரேக்கை விட்டுட்டு மறுபடியும் எக்ஸைட் போகலாம். புரியுதா? புரியுதுண்ணா. செயல்முறைன்னு வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குண்ணா. அப்படி தானே?
திருப்பி ஸ்டெடி ஸ்டெடி ஸ்டெடி. நான் கிளச்சு ஹெல்ப் பண்ணுறேன் தெரியுதா? ஸ்டெடி. பட் உங்கள் கால் எக்ஸைட்டில் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக இவ்வளோ நேரம் பிரேக் யார் பிடிச்சிருந்தாங்க தெரியுமா? சொல்லுமா போகலாம். போகலாம். கால் எக்ஸைட் சைடு போகக்கூடாதுங்க. போகலாம். மெயின் ரோட்டில் இருக்கிட்ட உள்ள கீழே போயிருவீங்களா கடைக்கு? பிரச்சனை இல்லை. ஹார்ன் அடிச்சு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் மடிப்போம். இந்த மாதிரி இடங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் கால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். போகலாம். எக்ஸைட்ட கால் இருக்கக்கூடாதுன்னா ஃபுல்லாக கிளச்சு மெயில்டாக எடுத்திங்கன்னா போகும். மெயில்டாக எடுப்போம். மெயில்டாக 1 2 3 போகுதான். இதுதான் மெயின். இப்படி தான் ஃபீல் பண்ணணும். போகலாம். போதும். போகலாம். அப்படியே மெயின்டைன் 1 2 3 1 2 3 3 3 3 4 வரக்கூடாது. ஆஃப் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணி போகலாம். 1 2 3 தெரியுது. நான் ஹெல்ப் பண்ண தெரியுதா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுவேன். எக்ஸைட் யூஸ் பண்ணுவேன். எக்ஸிலேட்ரு எக்ஸிலேட்ரு நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சு கால் எடுத்தால் போவோம். கால் எடுக்கணும். எடுத்து எக்ஸிலேட்ரு 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 இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். பரவாயில்ல போகலாம். எத்தனை கியர் போட்டுருங்க தெரியுமா? வண்டி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. 1லேருந்து டைரெக்டாக 3 போட்டிருக்கோம். 2வது கியர் போடுங்க. டக்குன்னு கிளச்சை பிடிச்சி 2வது கியர் போடுங்க. இப்போ எத்தனை கியர் போட்டுருங்க? வண்டி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. இண்டிகேட் ரைட்டில் போட்டு நம்ம ரோட்டில் வரணும். ரைட்டில் தான் போகணும். பட் நம்ம ரோட்டில் போய் தான் அங்கே போகணும். வண்டி நிறுத்திக்கிங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கிளச்சு 1 2 3 போகலாம். பிரேக் விட்டுருங்க. திருப்பி 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 மாற்றி 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 லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கீர். செகண்ட் கியர் 4th கியரில் சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு கேஸ் போட ஒன்று எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். நியூட்ரல் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் போடுங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க.